அற்புதமாக கடவுள் எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி வாங்க, ஸ்டேஜ் முன்னாடி வாங்கப்பா. அடுத்தடுத்து தயாரா இருங்க. டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டே இருக்கும். முன்னாடி வாங்கப்பா, தட்டிங்களா? சஞ்சய் ஓகே. கடவுள் எழுப்புங்க, சத்தம் கேட்கல. அடுத்த பேச்சு வந்துட்டே இருப்பா. சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் டான்ஸ் போட்டாதான் கேட்க. இது வந்து எப்ப பார் அவனுடைய வலிமையை தாங்குறான். அதுக்காக தான் நம்ம கிளாப் பண்ணோம். அவனுடைய வெயிட்டை எப்படி தாங்கிட்டு இருக்கான் பாருங்க. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஓகே, போதும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நெக்ஸ்ட் முன்னாடி வாங்க, முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. அனைவரையும் வரவேற்கும் விதமாகவும் உங்களுக்கு வணக்கம் செலுத்தும் விதமாகவும் இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உங்கள் மாணவர்கள், உங்கள் பிள்ளைகள் உற்சாகமாக கடவுளை எழுப்பியவர்களை பாராட்டு தெரிவிங்கள். ஓகே, சிறப்பு. நெக்ஸ்ட்
வருத்தமே வேண்டாம். கலை நிகழ்ச்சியில் இல்லாதவங்க இலவச நிகழ்ச்சியில் இருக்காங்க. பள்ளியில் பயிலும் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு போட்டியில பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கரவொலி மூலம் பாராட்டுகளை தெரிவிங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் போட்டோ எடுங்க. ஓகே, சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாரு யூனியப்பா? காலச்சக்கரம் சோழ இருக்கின்றது, சுழன்று கொண்டிருக்கிறது. அனைவரும் மாணவர்களை உற்சாகப்படுத்தி சிறப்பு சிறப்பு சிறப்பான கைப்பிடி பள்ளி மாணவனுடைய திறமை இதுக்கு ஊக்குவித்த நம்ம பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர்கள் குறுகிய காலத்தில் இதனுடைய பயிற்சி திரும்ப ரிவைஸ் பண்ணி போடுங்க, ரிவைன் பண்ணி போடுங்க. திரும்ப பஸ்ல இருந்து போடு. என்ன இருக்கா கையில என்ன இருக்கா? சூரியனை பார்த்து தாமரை மலர்கின்றது. சிறப்பு சிறப்பு. திரும்பவும் once again. திரும்பவும் செய்ப்பா. கதிரவனை பார்த்து பூக்கள் மலர்கின்றது போல ஒரு தோற்றம். சிறப்பாக பங்கு பெற்று நடத்தி காட்டிக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பசங்க உட்காருங்க, அப்படியே குரூப் போட்டோ எல்லாரும் அப்படியே ஃபர்ஸ்ட்ல உட்காருங்க. சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் ரோல உட்காருங்க. 6th 7th ஃபர்ஸ்ட் ரோல உட்காரு.
தாய்மார்கள் அனைவரும் என்ன 12 மணி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கப்படாது. சொல்லு, நீதான் தைரியமா நமக்கு சொல்லு. சொல்றா. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச எங்குள்ள உண்மை வச்சு தச்சு போகுது. இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ எத்தனை இசை அடி ராஜா, நீ பறை ஒரு தடவை அடிச்சு பாருங்க. மாயந்த வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கத்தான் வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்களா வந்திருக்காக. வாமா மின்னல். ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு சாணி ஏறது, முள்ளு விறக்கிறது, விரல் தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா அப்படி. இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. సౌండ్ పెట్టి జిప్పని బుద్ధితో బేస్ గుమ్మని ఆడాలి. எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம் அறிவினை வளர்ப்பதற்கு கல்வி
இனிப்போடு கலந்து பிசைந்து கல்வி சோறு ஊட்டிவிட தாயுள்ளம் கொண்ட நம் ஆசிரியர்கள் பேரிடர் காலத்திலும் கல்வியை சொல்லித்தர ஓடி வர காத்திருக்கும் நமது ஆசிரியர்கள் கல்வியை கட்டாயமாக்கி இனிப்போடு கலந்து பிசைந்து கல்வி சோறு ஊட்டிவிட காத்திருக்கும் நமது ஆசிரியர்கள் வறுமை கோட்டுக்குள் நம் பள்ளி மாணவர்கள் திறமைகள் பல இருந்தும் தூக்கிவிட ஆளில்லை. புத்தகம் தாண்டிய கல்வியை கொடுப்பதொன்று புத்தகத்தின் நோக்கம். கல்வியை சுமையல்ல சுகமென்று ஆக்கிடவே நம் பள்ளி. கல்வியை சுமையல்ல சுகமென்று ஆக்கிடவே நம் பள்ளி. கட்டட கழிப்பறை வசதிகள், கணினி வழி கல்வி, தொழில்நுட்ப வசதிகளோடு வகுப்பறையை மேம்படுத்த உதவி புரிய காத்திருக்கும் உத்தமர்கள் நம் ஆசிரியர்கள். கேணியில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கின்றார் பொய்யாமொழி புலவர். அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், இதற்கு ஏனைய செல்வங்கள் இணையாகாது என்பதன் பொருள். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் ஏற்பட்டால் வாழ்க்கை என்ற விளக்கு, கல்வி என்ற விளக்கு எரியப்பட்டால் தான் நமது வாழ்வானது பிரகாசிக்கும். இதுவே பிற விளக்கிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கின்றார் ஔவையார். ஒரு நாட்டின் அரசன் அந்த நாட்டை மட்டும் சிறப்பிக்கப்படுவார். ஆனால் கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நாம் கற்றுக்கொண்ட பயன்கள் நமக்கு மட்டும் பயன்படும் அளவில் இருக்கக்கூடாது. இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்திற்கும் நாம் பயன்படும் அளவில் சேவைகள் செய்ய வேண்டும். இதனை திருவள்ளுவர் கற்பவை கற்றபின் நிற்காதற்காக என வலியுறுத்தினார். கல்வியால் தாழ்ந்தவர்கள் என கூறும் அவருக்கு எவரும் இல்லை. கல்வியால் பல்வேறுபட்ட நபர்கள் உயர்ந்துள்ளனர். அப்துல் கலாம், அம்பேத்கர், கல்பனா சால்வா என பல சாதனை மனிதர்களை நம்மால் காண முடிகிறது. கல்வி ஏனைய செல்வங்களை விட சிறப்புடைய செல்வமாக காணப்படுவதற்கு இதுதான் காரணம். பெற்ற பிள்ளைகளை விட கற்ற கல்வி கைவிடாது என்கின்றார் காந்தியடிகள். ஆகவே அழியா சிறப்புடைய கல்வியின் சிறப்பை நாம் அனைவரும் உணர வேண்டும். படிப்பு என்பது பள்ளிக்கு சென்று நல்ல மதிப்பெண் பெறுவது மட்டுமல்ல, நம் அறிவினை வளர்ப்பதற்கும் தான். ஒரு கல்வி அறிவு பெற்ற மாந்தர் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை அறிந்து துன்பத்தை போக்குவதற்கான வழியையும் அறிந்து அதை இன்பமாக வாழ்வார்கள். நம் நாட்டில் இருக்கும் பல தலைவர்கள் கல்வி கற்றதால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் பலர் உண்டு. நாமும் கல்வியை கற்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். நம் பள்ளி நம் பெருமை, என் பள்ளிக்கு பெருமை சேர்ப்பதே என் கடமை. நன்றி. வீட்டுல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம் சிறுசுங்களே. எப்ப வேணாலும் போயிடுவோம் போல இருக்கும் பெருசுங்களே. இளைஞர்களை கவர்வதற்கென்று கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்காரர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் செல்லுக்கு வார்பட்டி. Thank you.
நீங்களும் யாருடா? How do I tell you? என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். பங்கு புட் த சாங். கண்ணிக்கு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மரத்துக்கு போல கிட்டு கண்டு பண உடட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கண்ணிக்கு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மரத்துக்கு போல கிட்டு ஆட்டுறா. கண்டு பண உடட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. மதாப்பு போல சிரிச்சுட்டு போனா கிட்டாப்பு எல்லாம் மிதிச்சுட்டு போனா. இந்த பாட்டிய பாட்டு என் கொண்டாட்டிய மறந்த உண்டாலைய மோந்து நாம போம் பிடிச்சு நடந்த. అభి దేకో చూపిస్తాను. பங்கு சேஞ்ச் த சாங். எப்பா பாரு
நமது எழுத்தூர் கிராமத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நமது அரசு உயர்நிலைப்பள்ளியின் 14ஆம் ஆண்டு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், விழாவிற்கு வந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊர் பொதுமக்களுக்கும், பெரியோர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், இருபால் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் வணக்கம். எனக்கு முன்னால் பள்ளியாளர்கள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். காலம் கருதி ஒரு சில விடைகளை மட்டுமே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இப்பள்ளியில் ஒழுக்கமின்மை மிக சிறப்பாக கடந்த காலங்களை விட நிகழ்வு காலங்களில் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக கூற வேண்டுமென்றால், நமது பள்ளியில் மாலை நேரத்தில் இருபால் ஆசிரியர்களும், பெண் ஆசிரியர் ஆண் ஆசிரியர் என்று பாகுபாடு இல்லாமல் இருபால் ஆசிரியர்களும் மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு எப்பொழுது முடியும் வீட்டுக்கு செல்லலாம் என்று ஆசிரியர்கள் கருதும் வேளையில் இங்கே தங்கி சிறப்பு வகுப்பெடுத்து நமது பள்ளி மாணவர்களை முன்னேற செய்கின்ற நமது ஆசிரியர் பெருமக்களை வணங்கி, இங்கு படிக்கின்ற பிள்ளை செல்வங்கள் மிக சிறப்பாக ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்டு, பெற்றோருடைய பேச்சை கேட்டு அனைவரும் இங்கிருந்து வேறொரு இடத்திற்கு என்றால் உயர்ந்த பதவிக்கு கல்வியால் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயாராக இருக்கிறீர்களா? இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமே. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம்.
Change the sound. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் மேன்மைமிகு தலைமை ஆசிரியரும் 90இல் எனக்கு வகுப்பு ஆசிரியராக இருந்த மதிப்புமிக்க ஆசிரியர் திரு ராஜேந்திரன் சார் உள்ளிட்ட இந்த விழாவிற்கு வருகை தந்த மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று சொல்லி வரவேற்று சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பிலே முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு கொடுப்பதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நமது அரசு பள்ளியில் இதுவரை 400க்கு கீழே வரைக்கு 440, 420. சென்ற ஆண்டு நம் பள்ளியில் முதல் மதிப்பெண் 463 மார்க்கள். 400 அதுதான் இதுவரையிலும் ரெக்கார்டு. 2024 வரையும் 464 தான் இந்த பள்ளியினுடைய முதல் மதிப்பெண். இந்த ஆண்டு அதனுடைய ரெக்கார்டை 467, நான் கவனிக்கல, சாரி,
முதல் மதிப்பெண் 467. இந்த ஆண்டு படிக்கின்ற நம் பள்ளி மாணவர்கள் அந்த ரெக்கார்டை முறியடிக்கணும் சொல்லி கேட்டுக்கொண்டு, அதற்காக இந்த விழா முடிந்த பிறகு இனிமேல் நம்மளுடைய அனைத்தும் படிப்பு தான். அந்த 450க்கு மேல் எடுக்கின்ற மாணவர்களுக்கு 5000 பரிசு வழங்கப்படும். முதல் மதிப்பெண் எடுத்த 480க்கு மேல எடுக்கின்ற மாணவராக இருக்கலாலும் மாணவியானாலும் அவர்களுக்கு 5000 அறிவியல் ஆசிரியர் கண்டிப்பாக வழங்குவார். வாழ்த்துக்கள், சிறப்பு. ஊக்குவிக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கணும், எல்லாரும் முன் வரணும். ரைட். சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவி கலைச்செல்வி 467 மதிப்பெண் பெற்று முதலிடம். அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தலைமை ஆசிரியர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்குகின்றார். ஆசிரியர் பெருட்கள் அனைவரும் 10ஆம் வகுப்பு ஆசிரியர்கள். நினைவு பரிசை காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்குற பெரிய தண்டனை. பாருங்க, நான் இன்னும் படித்துக் கொண்டிருக்கின்ற யூனிஃபார்ம்ல வந்திருக்கு. அதுதான் ஒரு சிறப்பு. நான் இன்றும் படித்துட்டு இருக்கேன். எப்போதும் நான் யூனிஃபார்மோட வந்தார். அதுதான் அந்த பள்ளிக்கினுடைய பெருமை.
நாடகம் செல்வம் செல்வம் பசிக்கு சொல்லிட்டு எங்கடா போன? ஸ்கூலுக்கு நேரமாச்சுடா, சீக்கிரமா வந்து சாப்பிட்டுட்டு போடா. இங்கேதாம்மா இருக்க, ஏன் கத்திக்கிட்டே இருக்கிற? அது என்னம்மா கருப்பா உருண்டையா இருக்கு? அதான கம்பக்களி. எங்க ஸ்கூல்ல படிக்கிறவெல்லாம் பரோட்டா பீஸான்னு விதமா திங்கிறான். எனக்கு நான் மட்டும் டெய்லியும் கம்மங்களி ராகி களின்னு கொடுக்குறீங்க. உங்க ஆயதாட செஞ்சு வைக்குது. என்னடா கத்திக்கிட்டே இருக்கிற? அது மகள்கிட்டே கேளு. அப்படி என்னடா செஞ்சா? என் ஸ்கூல்ல படிக்கிறவங்களாம் விதமா திங்கிறாங்க. எனக்கு நான் மட்டும் ராகி களி கம்மகளின்னு தரீங்க. அதெல்லாம் சாப்பிட்டு 110 வயது வரை உயிரோட வாழுற. அதை நீங்களே சாப்பிடுங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன். பீட்சா பர்கர் என்னடா சாப்பிடுற? பீட்சா பீட்சா பர்கர் பரோட்டா சிக்கன் ரைஸ். நீ என்ன சாப்பிடுற? அதை ஏன்டா கேட்குற? டெய்லியும் கடல உருண்டை எள்ளு உருண்டை கடல பருப்பை வறுத்த கடலப்பருப்பு இந்த மாதிரி தான்டா கொடுப்பாங்க. பாடா லேட் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகலாம். செல்வா யாருப்பா? பள்ளிக்கு மருத்துவ ஆய்வுக்குழு வந்திருக்காங்க. டாக்டர் மாணவர்களை சோதிக்கிறாங்க. செல்வா யாருப்பா? சொல்லுங்க டாக்டர். நீங்க மூச்சு விடுங்க. நோ டாக்டர். கண்ணுக்கு ஏதோ கலங்குதாப்பா? நோ டாக்டர். போய் பாருப்பா. ஏன்பா சோகமா இருக்க? சாப்பிடல டாக்டர். ஏன்பா சாப்பிடல? அது ஒரு பெரிய கதை டாக்டர். சரி ஓரமா போய் இல்லப்பா. சந்தோஷம் இருப்பா. டாக்டர் இங்க இருக்குப்பா, நீ எங்கப்பா அங்க போற? கட்டுப்பா. நாக்கு நீட்டுங்க, மூச்சு ஊத்தணுங்க. அப்பவே நினைச்சேன் என்னன்னு படிங்க. போதுப்பா நிறுத்துப்பா. என்ன உனப்பா சாப்பிடுற? பீட்சா பர்கர் சிக்கன் ரைஸ் பரோட்டா. நிறுத்துப்பா. இதேமே சாப்பிட்டேன்னா உன் கண்ணு கெட்டு காது கெட்டு உடம்பு கெட்டு உன் வாழ்க்கையவே கெட்டுடும்பா. செல்வம் இங்க வாப்பா. நீ என்னப்பா சாப்பிடுற? அதை ஏன் டாக்டர் கேக்குறீங்க? டெய்லியும் ராகி களி கம்மங்களி சோள சோறு தன சோறு அதையும் இல்லைன்னா
பழைய சோறு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுறாங்க டாக்டர். நீ தப்பா நல்ல உணவு சாப்பிட்ற. சந்தோஷ் கேட்டுக்கோ சார், எழுதி வச்சுக்கோங்க. உங்க அப்பா அம்மாட்டையும் சொல்லுங்க, தினசரி சாப்பாட்டுல கீரைகள் இருக்கணும், பழங்கள் இருக்கணும், முட்டை இருக்கணும், காய்கறிகள் இருக்கணும், பருப்பு வகைகள் இருக்கணும், தானியங்கள் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததப்பா உடம்பு சத்து. ஐ ஜாலி, ஐ ஜாலி. எங்க பாட்டி அம்மா சொன்ன சாப்பாடு தான் நல்ல உணவு. நான் அதை தான் இனிமே சாப்பிட போறேன். அம்மா என்னடா சந்தோஷமா இருக்கிற? இன்னைக்கு ஸ்கூல்ல செக் பண்ணாங்கம்மா. நான் தான் நல்ல உணவு சாப்பிட்றேன்னு சொன்னாங்கம்மா. இனிமே தினமும் ராகி களி கம்மங்களி எனக்கு கொடுங்கம்மா. அப்படி சொல்ல பசங்க இங்க லஞ்ச் பிரேக்ல இங்க உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காசு கொடுக்காதீங்க பசங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும்னா வீட்டுல செஞ்சு கடலை மிட்டாய் அது மாதிரி ஏதாவது நீங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அதுதான் உடம்புக்கு நல்லது. ஒயிலாட்டம் என அடுத்தடுத்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வருகை தருகிறார்கள் 9ஆம் வகுப்பு மாணவிகளினுடைய நடனம். இறையருளும் நல்லோரின் ஆசியும் நண்பர்களின் வாழ்த்தும் குடும்பமாக கூடி வரும் குதூகலமும் பொங்கி பெருகும் நாள் இத்திருநாள். இருள் ஒளிந்து பகைமை மறைந்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் மங்களகரமான இந்த நல்ல நாளில் இசை முழக்கி நடனம் செய்வோம், இணைந்தொன்றாய் என்றும் வாழ்வோம். Thank you.